ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி இந்த சம்மர் சீசனுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி ப்ரோமோகிரானட்டில் முல்தானி மிட்டி வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் போடலாம். நம்ம ஆயில் ஸ்கின் இருக்கவங்களும் முல்தானி மிட்டியும் இந்த ப்ரோமோகிரானட் அதுவும் மாதுளப்பழம் தேவையான அளவுக்கு அந்த ஜூஸை எடுத்து அதில் முல்தானி மிட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த சம்மர் சீசனில் முகத்தில் வந்து சன் டேன் ரொம்ப இருக்குது. அந்த சன் டேன் ரிமூவ் பண்ணணும், நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் ரிமூவ் பண்ணோன்னாக்கா அதுக்கு தேவையான கொஞ்சம் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த சம்மர் சீசனில் 2 டைமும் காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீ வீட்டில் இருந்தீங்கன்னா 3 டைம் கூட யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கண்டிப்பாக அது எப்படி செய்யணும், எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் ஆயில் ஸ்கின் கிளியர் ஆகுது, சன் டேன் ரிமூவ் ஆகுது. அது இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு பளிச்சுன்னு இருக்கும், பிரைட்டாக பார்க்கலாமா. அது என்ன ஒரு அந்த மாதிரி சம்மர் சீசனில் எப்படி இது ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்த பிறகு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மாதுளப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா இதில் வந்து நம்ம வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணுறதுல காலையில் சாயங்காலம் 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எலுமிச்சப்பழம் வந்துட்டு ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. கை கால் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஜாஸ்தி எடுத்துக்கலாம், அது ஒரு அளவுக்கு தான். ஆனால் நம்ம முகத்துக்கு போடுறோன்னாக்கா ஏன்னா கண்ணெல்லாம் இருக்குது, அதனால அது தேவையான அளவுக்கு ஒரு 4-5 ட்ராப் மட்டும் தான். சன் டேனல் நம்மளுக்கு ஃபுல் நம்ம முகத்தில் இருந்த அழுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து வந்து முல்தானி மிட்டி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு வேற இந்த ஜூஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கையில் கூட ஸ்பூனில் கூட பண்ணிக்கலாம். நான் கையிலே ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன், ஏன்னா ஜூஸ் நல்லா கிடைக்கும். இது காலையில் 2 டைமும் நீங்கள் போடுங்க, இல்லை உங்களுக்கு டைம் இல்லை ஒரு நாளைக்கு 3 டைம் கூட போடுங்க. இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னு எந்த ப்ராப்ளம் இருக்காது, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கண்டிப்பாக நல்லா ஒரு பளபளன்னு இருக்கும், பிரைட்டாக கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கொட்டைலாம் தேவையில்லை, சக்கை பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸு எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த ஜூஸு இவ்வளோ இருக்கும்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு தான் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்க போகிறோம், அதிகமாக இல்லை. பாருங்கள், தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு வந்து ஒரு 3 ட்ராப் கிட்ட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும், ட்ராப்பு கணக்கு வச்சுக்கோங்க. 3 இல்லை 4 ட்ராப்பு, 1 2 3 4 அவ்வளோதான். இந்த 4 ட்ராப்பு இதில் வந்து தேவையான அளவுக்கு முல்தானி மிட்டி சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, அதிகமாக சேர்த்துக்காதீங்க, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன், மீடியமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வேறு எதுவும் தண்ணியோ சரி எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. முல்தானி மிட்டி, அடுத்து லைமு. நீங்கள் அந்த எலுமிச்சப்பழம் சாறு சேர்க்கும் போது இன்னும் அந்த மாதுளப்பழத்துது கலரை ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் அப்படியே சாதாரணமாக லைமும் அதாவது எலுமிச்சப்பழம் புளியாத்துக்கு முன்னாடியே நீங்கள் முல்தானி மிட்டியும் அந்த மாதுளப்பழம் ஜூஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஒரு கலர் இருக்கும். அப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு லைமு இன்னொரு கலர் தெரியும். எலுமிச்சப்பழம் அது ஜூஸ் ஒரு 2-3 ட்ராப் மிக்ஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக ஒரு சூப்பரான கலர் இருக்கும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் இருக்குது. நீங்களே ஃபஸ்ட்டு மாதுளப்பழம் அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் முல்தானி மிட்டி சேர்த்து பாருங்களேன், எந்த அளவுக்கு கலர் வேணும். அப்புறமா 2-3 ட்ராப் நான் சொன்ன மாதிரி 4 ட்ராப்பு முல்தானி மிட்டி சேர்க்கும் போது லைம் சேர்த்து பாருங்க, சூப்பரான ஒரு கலர் இருக்கும். இப்போது முகத்தை நல்லா கழுவிக்கணும். இந்த ஃபேஸ் பேக் முகத்தை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு சூப்பரான கலர் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் அதுவே உங்களுக்கு காயிற மாதிரி இருக்கணும். முகம் காஞ்ச பிறகு தான் நீங்கள் முகத்தை கழுவணும். போட்டு நான் இப்போ கழுவுறேன் அப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடாது.
எவ்வளோ ஒரு சூப்பரான கலர் வருது பாரு நீங்களே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு முகத்தில் மசாஜ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எந்த ஒரு பேக்குக்கும் உங்களுக்கு நான் இப்படி சொல்லியிருந்துக்கு அவங்க எதில் மசாஜ் பண்ணணுன்னு கேட்டிருந்தீங்க ஒரு 2 பேர். அவங்களுக்கு தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் இந்த மாதிரி நான் காட்டியிருக்கேன். நம்ம செய்கிற ஃபேஸ் பேக்கை லைட்டாக நம்ம ஸ்கின்ல ஒட்டணும். அந்த அளவுக்கு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. அப்போ தான் அது நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சும்மா ஃபேஸ் பேக் பண்ணோம், ரெடி பண்ணோம், முகத்தில் போட்டோம், 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. பாருங்க, லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பாக பண்ணாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது மேலே இப்படி பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்க. இது ஒரு நாளுக்கு ஒரு நாள் போடலாம். காலையிலேயே சாயங்காலத்துக்கு இது அன்றைக்கே செஞ்சு போட்டால் தான் பெஸ்ட்டான ரிசல்ட். இப்போ இது முல்தானி மிட்டி போடுவோம். நல்லா இந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம முகத்தில் அதுவே காயத்து க்ளீனாக நம்ம இது பண்ணலாம். நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம ஸ்கின் டைட் ஆகும்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி வச்சு திரும்பி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு முகத்தை கழுவுவோம். காஞ்சிருந்தால் டேரெக்டாக அப்படியே போய் தண்ணி ஊற்றி கழுவிடாதீங்க. லைட்டாக ஒரு மசாஜ் ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு முகத்தை வாஷ் பண்ணி பாருங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்க. இதை கை வச்சா அப்படி ஒட்டி எடுக்கும். நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு 15 நிமிஷம் விட்டு அது ட்ரை ஆகும்போது வாஷ் பண்ண வந்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக சம்மர் சீசனில் கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா ஒரு சூப்பரான கலரு. முல்தானி மிட்டியும் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நம்ம போடும்போது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எலுமிச்சப்பழ சாறு ஒரு 4-5 ட்ராப் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஸ்கின்னு கண்ணுக்கெல்லாம் ஏதாவது எஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ட்ராப் எதுனா எகிருச்சுன்னா ப்ராப்ளம் கொடுக்கும். அதனால பார்த்து ஸ்கின்னுக்கு ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க. கை காலுக்கு பாதி எலுமிச்சப்பழம் இல்லை 1/4 பாகம் எலுமிச்சப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கின்னுக்கு நம்ம கண்ணுக்கு முகத்திட்ட போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த நல்லா ஒரு ப்ரைட்னஸாக நல்லா சூப்பராக வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடியே போட்டு எந்த பவுட்ரு க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இதில் போட்டு பேக்கு ஒரு 15 நிமிஷம் விட்டு அது காஞ்ச பிறகு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் பண்ணுவோம். மசாஜ் பண்ணிட்டு தண்ணியில் நார்மல் வாட்டரில் தான் மசாஜ் பண்ணால் அப்புறமா வாஷ் பண்ணுவோம். ஏன்னா 5 நிமிஷம் நீங்கள் அது காஞ்ச பிறகு மறுபடியும் நீங்கள் அது இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இன்னும் அது நம்ம ஸ்கின்ல அதோடைய எஃபெக்ட் காட்டும். நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. சூப்பரான எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. இது போட்டு நம்ம முகத்தில் எதுவுமே யூஸ் பண்ணாத வெளியே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு அந்த சன் டேன் ரிமூவ் ஆகணும், உங்கள் முகம்லாம் நல்லா ஒரு எரிச்சலாக இருக்குது வெயிலில் போயிட்டு வந்தோன்னா அப்போது இந்த பேக்கை போட்டு திரும்பி முகத்தை கழுவி பாருங்களேன். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு, எவ்வளோ ஒரு உங்களுக்கு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சம்மர் சீசனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபேஸ் பேக்கு ப்ரோமோகிரானேட்டு முல்தானி மிட்டி எலுமிச்சப்பழ சாறு தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மீறி எடுக்காதீங்க. பாய்.